ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு சப்ஜெக்டை பற்றி தான் பேச போகிறோம். இன்றைக்கி இந்த ஃபிமேல் லேடிஸ் கைனகாலஜிஸ்ட் ஓரியண்டடாக உள்ள அந்த சப்ஜெக்ட் இன்றைக்கி பொருளாதார லெவல்லையும் சரி, பெண்கள் மத்தியிலையும் சரி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மாற்று கருத்துங்கிறதே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த சப்ஜெக்ட் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. பொதுவாக இது ஆரம்ப காலகட்டத்தில் 80s இல்லைனா அது மாதிரிலாம் ஒரு இதுங்கிறது கிடையாது, விழிப்புணர்வு கிடையாது. அதுக்கப்புறம் 90ஸில் பார்த்திங்கன்னா 90s 8 எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வாகவே ஆக ஆரம்பித்தது. 98 இறுதி பகுதிகள், 2000 ஆரம்ப பகுதிகள் கேட்டிங்கன்னா சிட்டி லெவலில் பேசப்பட்ட இந்த டாப்பிக்கானது இன்றைக்கி ரூரல் வரைக்கும் பரவி காணப்படுதுன்னா அதனுடைய விழிப்புணர்வை தான் நம்ம பாராட்டணும். அந்த வகையில் நீங்கள் அதை பார்க்கக்கூடிய இந்த டாபிக் பேர் பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ், PCOD. இதிலே இன்னும் ஒரு எஸ் போட்டிருப்பாங்க, PCOS. இது மேலை நாட்டில் குறிப்பிடக்கூடிய டேர்ம் பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறத சொல்ல வருவாங்க. இந்த டிசீஸுக்கும் சிண்ட்ரோமுக்கும் லாட் ஆஃப் வித்தியாசம் இருக்குது. அந்த அளவுக்கு இது ஒரு வெரி வெரி இம்பேக்டான ஒரு சப்ஜெக்ட். இது பார்த்திங்கன்னா டிசீஸுங்கிறது ஒரு சிங்கிள் டிசீஸ். டெங்கு வருது, கொரோனா இருக்குது, இந்த மாதிரியில் பார்க்கும்போது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், காலரா டிசீஸ் நம்ம சொல்லலாம். பட் சிண்ட்ரோம்கில் எ குரூப் ஆஃப் டிசீஸ் அப்படிங்கிறதுனால தான் அந்த இது கொடுப்பாங்க. மெடிக்கல் டேர்மில் எல்லா இதுக்கும் இது கொடுக்க மாட்டாங்க. அதனுடைய அந்த அளவுக்கு இது ஒரு குரூப் ஆஃப் டிசீஸை தன்னகத்தை கொண்ட டிசீஸ் பேர் தான் இந்த பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ். இந்த சிண்ட்ரோம் பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஐவிங்கிறது ஒரு வைரஸ், எய்ட்ஸுங்கிறது குரூப் ஆஃப் டிசீஸ், அக்யூர்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய குரூப் ஆஃப் அந்த சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய ஒரு இது. அந்த அளவுக்கு இந்த சிண்ட்ரோம்ங்கிற வார்த்தை இதில் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்குது. பட் இந்தியாவில் என்னென்னு கேட்டிங்கன்னா PCOD அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் கொண்டு அதை இது பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இதில் ஒரு வேல்யூவேஷன் கருதி தான் இந்த சாப்டர் ஒரு அவேர்னஸுக்காக நம்ம வெளியிடுறோம். இது கொஞ்சம் ஒரு அதிகமான மெடிக்கல் டேர்ம் உள்ளது. இது பாமரம் கிராமப்புறத்தில் உள்ள பெண்கள் எல்லாருக்கும், மெடிக்கல் டேர்ம் தெரியாதவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்குனுங்கிறக்காக கூடுமான வரைக்கும் விழிப்புணர்வுக்காகவே தமிழில் இதை நம்ம அதிகமாக கொடுக்குறோம். இதில் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா பெண்கள் பூப்பு எய்த பிறகு, வயதிற்கு வந்த பிறகு ஒவ்வொரு மாதமும் அவளோட கேட்டிங்கன்னா வெளிப்புற இனப்பெருக்க மண்டலம், உள்புற இனப்பெருக்க மண்டலத்தில் பார்த்திங்கன்னா வெஜைனா, அதே மாதிரி பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம கருப்பை, ஃபெல்லோப்பியன் டியூப் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஓரினை அண்டகம் இருக்குது. அதாவது நம்மளுக்கு எப்படி விதைப்பையில் 2 இது டெஸ்டிஸ் இருக்குதோ, பெண்களுக்கு 2 ஓவரி கிளாண்டு இருக்குது. அதில் இருந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு முட்டை வெளியாக வேண்டும். இருக்கிறதுலே ஹியூமனில் பெரிய லார்ஜ் செல் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஓவம் செல்லை தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் பெரியதான ஒரு செல்லு. இந்த செல்களை தாங்கி பிடிப்பதற்கு ஃபிம்பிரியே அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபெல்லோப்பியன் டியூப்பில் சில நீட்சிகள் காணப்பட்டு ஃபெல்லோப்பியன் டியூப் வழியாக அதாவது அங்கேயே கருத்தரிக்கப்பட்டு ஃபெல்லோப்பியன் டியூப் வழியாக கடத்தப்பட்டு கர்ப்ப பையில் பதிவாகும். அப்போ தான் கர்ப்பம் தரித்ததுக்கான ஒரு இது ஆகிட்டு அடுத்தடுத்து சில மெக்கானிசம் இருக்குது. அது தனி சாப்டர், அதில் நம்ம போக விரும்பலை. இப்படி வரக்கூடிய அந்த ஒரு முட்டை ஃபாலிக்கிள்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து தான் முதிர்ச்சி ஆகி இது பண்ணக்கூடும். அப்படி வரக்கூடிய இதில் பார்த்திங்கன்னா அந்த முட்டை முதிர்ச்சி அடைவதற்கு பார்க்குறது தான் சிம்பிளானதாக இருக்கும். நம்ம பிட்யூட்ரி கிளாண்டில் இருந்து சில சமிக்கைகள் மூலமாக ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லூட்டினைசிங் ஹார்மோன் இதனுடைய இதில் தாக்கத்தில் வரக்கூடிய இதில் இந்த ஃபஸ்ட்டு ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஃபாலிக்கிள்ஸோட வளர்ச்சியை இது பண்ண வைக்கும்.
அந்த நேரத்தில் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோ வேறு எதுவும் சர்க்கரை சம்மந்தப்பட்டதோ ஓவர் ஒபேசிட்டியோ இந்த மாதிரியான இதுகள்லையோ அல்லது ஹார்மோன் லெவல் கம்மியானதோ இந்த மாதிரி அது ஃபேட் லெவல் அதிகமாக இருக்கும் பொழுதோ அதுக்கான அது முட்டையை உருவாக்கக்கூடிய போதுமான ஒரு ஹார்மோன்ஸுகள் கிடைக்காதனாலேயோ சில நேரம் அந்த விட்டமின்ஸ் லெவல் மினரல்ஸ் லெவல் வந்து போதுமான சத்துக்கள் கிடைக்காதனால என்னான்னு கேட்டிங்கன்னா உருவான கருமுட்டையானது வெடிக்காமல் ரப்சர் ஆகணும். அந்த ஃபாலிகல்ஸ் வந்து முதிர்ச்சியாகி அப்படி இது மாதிரி இருந்துட்டு வெடித்து வெளியில் வந்து வரணும். அப்படி முதிர்ச்சியாகி வெடிக்காமலேயே உள்ளக்கே இருந்து தங்கி போய் அப்படியே வந்து மறைந்து விடும். இது வந்து ஒவ்வொரு சைக்கிளில் அப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த மாதிரி வந்து ஒரு முட்டை வந்து அப்படி வெளியேறாமல் பதிஞ்சு அப்படியே உள்ளக்கே இதாகிக்கிறோம். இதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் இந்த 2 அண்டகத்துலேயும் ஓவரியில் வந்து நடக்கும். அப்போ ஒரு 5 வருடங்களுக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னு வைங்க. ஒரு பெண்ணு வந்து 13 வயசில் வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க. 18 வயசு வரைக்கும் நல்லாவே இருக்குது. பட் லைஃப் சைக்கிள்லேயே இதுலேயோ மாறும் பொழுது அவங்க தன்னை கண்டிக்கிறாமலையோ படிக்கிற கவனத்துலேயோ வேலை வாய்ப்பு கவனத்துலேயோ என்னான்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து உடல் நலத்தை கவனத்தை செலுத்தாமல் என்னான்னு கேட்டிங்கன்னா பணிகளில் இருக்கும் பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த முட்டை இந்த ஒவ்வொரு சைக்கிள்லேயே இந்த மாதிரி சேரக்கூடிய இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 வருடத்துக்கு சேருதுன்னு வைங்களேன். அப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு சைக்கிள்ங்கிற மாதிரி வரும்பொழுது 12 5 60 சிஸ்ட்டு வந்து அந்த இடத்துல வந்து இதாக ஆரம்பிச்சுக்கிறோம். வெளியேறாமல் அந்த முட்டை வந்து பதிஞ்சு ஒரு இது எப்படி அமைப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சேக் லைக் ஆன அமைப்பு, ஒரு சின்ன ஒரு பை போன்ற அமைப்பு. அந்த பை போன்றதில் இம்மச்சூரான முட்டை இருந்து அது அப்படியே அழிஞ்சு போய் நீர் மாதிரியான அமைப்பில் வந்து காணப்பட்டு ஒரு நம்ம அரும்பாறைன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரியான நேச்சர் இதில் வந்து முட்டை அந்த ஓவத்தில் வந்து இருக்கும். அப்போ நாளாக இது எல்லாம் சேர்ந்து திக்கான ஒரு லேயராக ஓவத்தை சுற்றி ஒரு ஸ்கின் ஒரு லேயராக இதாக ஆரம்பித்தோன்னே அடுத்தடுத்து முட்டை வெடிக்காமல் என்னான்னு கேட்டிங்கன்னா உள்ளக்கே இருக்க ஆரம்பிச்சுக்கிறோம். அப்போ அந்த நேரத்தில் வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ தான் சொல்கிற மாதிரி ஒரு குரூப் ஆஃப் டிசீஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அதில் முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா இன்ஃபர்டிலிட்டிக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். மிஸ்கேரேஜ்னால் அபார்ஷன், குழந்தை தங்காமல் போக ஆரம்பிச்சிடும். ஒபேசிட்டி வந்து வர ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் டைப் 2 டயாபெட்டிக் மெலிட்டஸ்னாலையும் இது உருவாகும். இதனாலையும் கூட அது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். அதே நேரத்தில் யூட்ரைன் டிஸார்டர், அதே நேரத்தில் வந்து சில குரோத் அன்வான்ட் கட்டிகள் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். பட் இன்றைக்கி வந்து அந்த லெவலுக்கெலாம் போக வேண்டியது கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா ஆரம்ப காலகட்டத்திலேயே இந்த இதெல்லாம் வந்து வரும்பொழுது சில அப்போ அறிகுறியில் என்னென்ன இருக்குங்கிறத சொல்கிறேன். இன்றைக்கி மருத்துவரில் போய் பார்த்து அதற்கான ட்ரீட்மெண்ட்டுகளை வந்து நம்ம எடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். இதில் வந்து இந்த இதில் வரும்பொழுது காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. நம்ம பேங்க்ரியாஸில் சுரக்கக்கூடிய அந்த இன்சுலினுக்கும் இந்த கருமுட்டை வெடிக்கிறதுக்கும் சில தொடர்பு இருக்குங்கிறது ஒரு சில அறிவியல் பூர்வமாகவே சொல்லப்பட்டு வந்திருக்காங்க. அப்படி வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா இதிலேருந்து நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கிறலாம். போதுமான ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து இருக்காமல் இருக்கிறனாலையும் உடல் உழைப்புகள் நம்ம செலுத்தாமல் இருக்கிறனால என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆக ஆரம்பித்து சரியான அளவு உற்பத்தி இல்லாமல் இதாகிட்டு வரும். அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு டைப் 2 டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். அடுத்தது வந்து பார்க்கும் பொழுது சில நேரம் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இது வந்து அதிகமான இதற்கு வாய்ப்பு இது இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா சிலவங்களுக்கு தைராய்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த தைராய்டை வந்து கண்டுக்கிறாமல் விட்டுருவாங்க. சில லேடிஸ் வந்து தைராய்டு தான் சுப்பீரியர் கிளாண்ட், அதாவது பிட்யூட்ரி தான் எல்லாத்துக்கும் ஹெட்டு. ஆனால் உடம்புடைய மெட்டபாலிசம் ஃபங்க்ஷனை கையாளுறதுக்கு தைராய்டு தான் முக்கியமான ஒரு காரணம். அது வந்து சுரப்புகள் குறைஞ்ச உடனே என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த போதுமான ஹார்மோன்ஸ் வந்து இல்லாமல் இருக்கிறனாலையும் இதுக்கான ஒரு இது வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசிவ் ஒபேசிட்டியில் இந்த கொலஸ்ட்ராலோடைய கண்டென்ட் அதிகமாகும் பொழுது கூட இந்த ஹார்மோன்ஸ் வந்து ஊடுருவி போய் அந்த முட்டையை உருவாக்குற அண்டத்தை அடையிறதுலையும் அண்ட செல்கள் ஃபாலிக்யூல் செல்களை தூண்டுவதிலையும்
சில ஃபெயிலியர்வாக நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் உடல் எடை கட்டுக்கோப்பில் வைத்துக்கொள்வது நல்லது. அப்படி வரும்பொழுது இதற்கான காரணங்கள்லாம் இப்படி இருக்குது. சரி, என்ன சார் அறிகுறி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி இன்ஃபர்டிலிட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, இதில் இன்னொன்று இது பார்த்திங்கன்னா பெயின்ஃபுல் மென்ஸ்ட்ரேஷன் இருக்கும். அதிகப்படியான தீட்டு வந்து கொண்டே இருக்கும். சில நேரம் ஆப்சண்ட்டாக இருக்கும். தீட்டு வந்துட்டு ஒரு 3 மாதம் சென்று வரக்கூடிய ஒரு இது இருக்கும். அதுக்கு ஒரு இரத்த குறைவும் ஒரு வகையில் காரணம், அதுவும் ஒரு காரணம். பட் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். அதே நேரத்தில் இந்த பெண் ஹார்மோன்ஸ் குறைஞ்சி வரக்கூடியதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்ட்ரோஜன்கிற ஆண் ஹார்மோன்ஸ் அவங்களுக்கு வரதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, முகம் இந்த மாதிரியான இதுகளில் தேவையற்ற ரோமங்கள் வளரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதே நேரத்தில் இன்சுலினுடைய அளவு குறையிறதுனால அடி வயிற்று பகுதியில் ரோஸ் பேச்சஸ் சின்ன சின்ன தட்டுகள் காணப்படும். அது இருக்கும். அது மேக்ஸிமம் அந்த மாதிரி இருக்காது. இப்போ அதுக்குள்ளே நம்ம போய் மருத்துவருடைய ஈஸியாக அன்றைக்கி இது பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் பெயின்ஃபுல் மென்ஸ்ட்ரேஷன் இருக்க வைக்கும். இந்த ரப்சர் ஆய்வு கூடுமான வரைக்கும் வெடிக்க வைக்க முயற்சி பண்ணும் பொழுது அந்த வெடிப்பு நிகழாத போது கொஞ்சம் அசௌகரியங்கள் ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் உடல் சூடு அதிகரிக்கும். இந்த மாதிரியான காரணங்கள்லாம் இதில் அறிகுறிகள்லாம் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, இதில் இந்த குரூப் ஆஃப் டிசீஸில் நம்ம என்ன இது பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கர்ப்பம் அதிகமாக பதியாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. யூட்ரஸோட அந்த இன்னர் லேயரில் சில பிரச்சனைகள் இன்ஃபெக்ஷன் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகம். இப்போ இதில் பார்க்கும்போது இந்த சில நேரம் இந்த வெடிக்காமல் இருக்கக்கூடிய கருமுட்டைகள் பின்னால் பெரிய சிஸ்ட் ஆகிறதுக்கும் கட்டிகள் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். சில நேரம் அதை சுற்றி அந்த ஓவரியை சுற்றி சில மெம்பரன்ஸ் பின்னாளில் படிய ஆரம்பிச்சிடும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, சில நேரம் அந்த இது பண்ணி கொடுக்குறதுக்கு சர்ஜிக்கலாக லேப்ராஸ்கோபி பண்ணி அதை ரிமூவ் பண்ணி எடுக்கணும். இவை அனைத்தும் ஒரு தகுதி வாய்ந்த பெண் மருத்துவரை நீங்கள் அணுகி, கைனகாலஜிஸ்ட் அணுகி நீங்கள் அதற்கான தீர்வுகளை கண்டுகொள்ளலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரசு மருத்துவமனைகள் அனைத்துலேயும் கைனகாலஜிஸ்ட் போஸ்டிங்கும் இருக்குது, அவங்களுடைய விசிட்டிங்கும் இருக்குது. அதனால் ஈஸியாக போய் இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஆரம்பத்திலே நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது அடுத்து ஒரு வரக்கூடிய அண்டம் முட்டையில் இதுன்னும்போது இந்த மிஸ்கேரேஜோ ஒரு இன்ஃபர்டிலிட்டி வாய்ப்புகளும் இளமையிலே சரியாயிட்டோம். ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா, அடுத்து இந்த சைக்கிள் ரெகுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது மறுபிறப்பு மாதிரி தான். அதனால் அடுத்த குழந்தைக்கு அப்படி வருமா சார்னு கேட்டிங்கன்னா, வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அந்த குழந்தையோட கருவில் வளர்ந்து டெலிவரி ஆகிற வரைக்கும் அவங்களுடைய சில உடல் சில மாற்றங்களை சந்திக்கும். அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, திருப்பி அவங்க புது பிறப்பு மாதிரி தான் இருக்கிறனால திருப்பி அது பழைய நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிடும். முதல் குழந்தை பிறக்கிறது தான் சிரமம். அடுத்து 2வது குழந்தை ஈஸியாக வர ஆரம்பிச்சுக்கிறோம். அப்புறம் நம்மளுக்கு அதை பற்றி நம்ம கவனத்தை செலுத்த வேண்டியதில்லை. பட் ஆரம்பத்திலே நம்ம இதுக்கான ஒரு தீர்வுகளை கண்டு இது பண்ணிக்கிற வேண்டியது. அப்படி இது பண்ணாதான் இந்த பிசிஓடி பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோமாக மாறாமல் நம்ம ஒரு காப்பாற்றி கொள்ளலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆயுர்வேதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மருந்துகள் இருக்குது. இந்திய மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மருந்துகள் இருக்குது. சதாவரி லேகியம் இருக்குது, வெண்பூசணி லேகியம் இருக்குது. அது இந்த மாதிரியான மருந்துகள்லாம் நிறையா இருக்குது. அசோக அரிஷ்டம், அசோகப்பட்டை, ரஜப்பிரவர்த்தினி வட்டி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெரி எக்ஸலண்ட் மெடிசன். ரஜப்பிரவர்த்தினி வட்டி, அசோகாதி வட்டிலாம் கொடுத்தோம்னா நல்ல அனிமியாவுக்கு நல்லா இதாகி கொடுக்க வைக்கும். அதே நேரத்தில் இந்த பிரச்சனைகளையும் அவங்களுக்கு சரி பண்ணி கொடுக்க வைக்கும். இப்போ ஓரளவு இது அவேர்னஸ் வீடியோ தான் அதனுடைய. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெரிய சாப்டராக போய்க்கிறோம். கூடுமான வரைக்கும் இந்த தமிழ் படுத்துறதுல இப்போ உங்களுக்கு சில சிரமங்கள் இருந்திருக்கும். இது நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் அறிகுறிகள்லாம் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அரசு அருகில் உள்ள ஒரு கைனகாலஜிஸ்ட்டை நீங்கள் அணுகுனாலே அவங்க உங்களுக்கு கைடு பண்ணி இது பண்ணி கொடுப்பாங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு ரொம்ப அவசியம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.